சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பங்குச்சந்தையில் இயங்குறதுக்கு நமக்கு தரவுகள் டேட்டா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போது இணையத்தினுடைய பரவலான அடைவுனால நமக்கு தரவுகள் மிக எளிதாக கிடைச்சிருது. எங்கே தேடினாலும் நமக்கு தரவுகள் கிடைக்குது. ஆனால் அந்த தரவுகள் சரியாக இருக்கா, நமக்கு தேவையானதாக இருக்கா அப்படிங்கிறது மிக மிக கடினமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறது தான். அதனால் நான் பயன்படுத்திய அல்லது தினமும் பயன்படுத்தும் ரொம்ப பேருக்கு பரிந்துரைக்கும் சில இணையதளங்களை பற்றி தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். என்னடா இணையதளம்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் ஸ்க்ரீனர் இணையதளத்தில் கூட உங்களுக்கு தெரியாத ஒரு ஆப்ஷனை பற்றியும் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள். வணக்கம், இது அபிஷ் சேனல். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் மெம்பர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். சையத் கமால், ஜெய் கணேஷ், ஜெயவீரன் நினைக்கிறேன், முழுமையான பேர் தெரியல, மன்னிக்கணும். ஜெய் கணேஷன் இருக்குது, பிரசாத் கே, அரவிந்த் டி, பிரகாஷ் ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், கார்த்திகேயன் ஷன், அதுக்கு மேலே உள்ளது காமிக்க மாட்டேங்குது, தினேஷ்குமார், வீரசெல்வன், செந்தில்குமார் விஜயா அப்படி இருக்குது. ஸோ இதற்கு கீழே உள்ள நண்பர்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொல்லி 45 நண்பர்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. ஒருவேளை நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஜாயின் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா சேர்ந்துக்கலாம். உங்களுடைய கணக்குலேருந்து 29 ரூபாய் மட்டுமே எடுக்கப்படும். இப்போ நான் சொல்ல போகிற இணையதளங்களில் முதல் இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோதா வார்சிட்டி அப்படிங்கிற இணையதளம். என்கிட்ட பங்குச்சந்தையை நான் கற்றுக்கணும் அப்படின்னா எங்கிருந்து தொடங்குறதுன்னு கேட்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு இணையதளம் என்னன்னா ஜீரோதா வார்சிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் படிக்க தெரிந்தால் போதும். அந்த இணையதளம் நம்ம அடிப்படையிலிருந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் வரைக்கும் நன்றாகவே கற்றுக் கொடுக்கிறது. அவங்க 16 பகுதிகள் வச்சிருக்காங்க. 16 பகுதிகள் நான் சொல்றது ஒவ்வொரு பகுதியிலும் உப பகுதிகளும் இருக்கும். அது மாதிரி 16 தலைப்புகளில் அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நிறைய பங்குச்சந்தை தொடர்பான தகவல்கள் வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அதை தவிர பர்சனல் ஃபைனான்ஸு, இது மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அனைத்தையுமே 16 பகுதிகளாக பிரித்து மிக அருமையாகவே அதில் இருக்குது. அதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியூல்ஸாக படிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வீடியோஸாக கூட வச்சுருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொன்னால் ஹிந்திலேயே நேரடியாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை தமிழில் இருக்காது, இருந்தாலும் மிகவும் எளிதான ஒரு ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எளிதான ஆங்கிலம் புரிந்தாலே இதில் படிக்க முடியும். அதை விட முக்கியமான விஷயம், இது மொத்தத்துக்கு இலவசம். நீங்கள் லாகின் கூட பண்ண வேண்டாம், எந்த கட்டணம் செலுத்த வேண்டாம், முழுக்க அது இலவசமாகவே கிடைக்கிறது. இப்போ வார்சிட்டி இணையதளத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன, வார்சிட்டி பை ஜீரோதா அப்படின்னு தேடினீங்கன்னா போதும். இப்போ நான் அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேர்டிங் போட்டு தேடிட்டு என்டர் தட்டினீங்கன்னா வார்சிட்டி பை ஜீரோதானே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஃப்ரம் ஜீரோதா அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிட்டும் இருக்காங்க. வார்சிட்டி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டெப்த் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபைனான்ஷியல் லெசன்ஸ் கிரியேட்டட் பை கார்த்திக் ரங்கபாட் ஜீரோதா. ஸோ இது இன்னும் ஆட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதில் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தாலே எக்ஸ்ப்ளோர் வார்சிட்டிலேயே மாடியூல்ஸ், லைவ் வீடியோஸ், சர்டிஃபைட் ஜூனியர் இப்படிலாம் இருக்கும். வார்சிட்டி மொபைல்லையும் கிடைக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த பகுதியில் இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் சேர்த்து மொத்தம் 16 பகுதிகள். ஒவ்வொரு மாடியூல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களை எத்தனை சாப்டர்னு போட்டிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் 15 சாப்டர், டெக்னிக்கல் அனாலிசிஸ் 22 சாப்டர், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 16 சாப்டர் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வியூ மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் ஒவ்வொரு மாடியூலாக கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ச் வீடியோஸும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா செக்ஷனும் வீடியோவும் வருகிறது. இப்போ இந்த வீடியோ டேரக்ட் ஆக்சஸ் பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோஸும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சீரிஸையும் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். சர்டிஃபைட்னு ஒன்று வச்சிருக்காங்க. வார்சிட்டிலேருந்தே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அவங்களுடைய மாடியூல்ஸை மட்டும் படித்து அதில் ஒரு பரீட்சை எழுதினா 250 ரூபாய் கட்டணம் ப்ளஸ் 18% GST கட்டணும் அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த சான்றிதழ் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப பயனுள்ளதாக எனக்கு தெரியல. ஏன்னா இதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது வேலை தேட முடியுமா அப்படின்னா கிடையாது. அதனால அதே மாதிரி NSC BSc யாரும் இதை ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதும் கிடையாது. ஒருவேளை லேட்டர் பாயிண்ட் டைம் ஒத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் பண்ணலாம், மற்றபடி இது அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. இவங்களே ஜூனியர் அப்படிங்கிற தளத்துலையும் வச்சுருக்காங்க. அதாவது 3 வீடியோ வச்சுருக்காங்க. ரொம்ப எளிதாக இளைஞர்கள் இல்லாட்டி இன்னும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம், சிறார்கள் கற்றுக்கிறதுக்கு கூடிய ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுருக்காங்க. பிளாக்ல போனீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய. இப்போ பெரிய பெரிய ஆளுகள்லாம் அந்த இதில் இருக்கிறவங்களும் சரி, இதுலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் சரி, எல்லாருமே பேசியிருக்காங்க. யாரெல்லாம் எனக்கு பங்குச்சந்தையில் எங்கே தொடங்குறதுன்னு தெரியல, எனக்கு சிம்பிளான இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். இதிலிருந்து தொடங்கும்போது உங்களுக்கு முழுமையான ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கப்புறம் அட்வான்ஸ் கான்செப்ட் போகிறதுனா நீங்கள் போகலாம். இலவசமாகவும் இது கிடைக்கிறதுனால இங்கேருந்து தொடங்குறது சால சிறந்தது. இரண்டாவது நம்ம பார்க்க போகிற இணையதளம் screener.in. இதில் ஒவ்வொரு செக்ஷன் என்ன, அதில் எப்படி நம்ம டேட்டா பார்க்குறது, நான் என்ன டேட்டா பார்க்குறேன் எங்கிறதையும் நான் விளக்குறேன். இதில் நீங்கள் அடிப்படை தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் ஃப்ரீ தான், ஆனால் இதில் பெய்டு வெர்ஷனும் இருக்குது. ப்ரீமியம் வெர்ஷன் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. நான் ப்ரீமியம் வெர்ஷன்
வெர்ஷன் எடுக்கல, பெரும்பாலான தகவல் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே கிடைக்கிறதுனால எனக்கு ப்ரீமியம் வெர்ஷன் போகணும் அப்படிங்கிற தேவையில்லை, ப்ரீமியமில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் விளக்கல, எடுக்கணுமா வேண்டுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ screener.in இணையதளத்துக்கு நீங்கள் போனாலே அந்த டேஷ்போர்டுக்கு தான் போகும். டேஷ்போர்டில் பெரும்பாலும் நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிற இந்த இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே இருக்குது. இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் போகும்போது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் தெளிவான டீட்டெயில் இருக்கும். மார்க்கெட் டேட்டா, குவார்டர்லி ரிசல்ட்ஸ், அப்கமிங் ரிசல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா இப்போது வந்திருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, புதிதாக வந்திருக்கக்கூடிய கால்ஸ், புதிதாக வந்திருக்கக்கூடிய அதாவது வரப்போகின்ற அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரக்கூடிய கால்ஸ் என்ன, ஆனுவல் ரிப்போர்ட் எது வந்திருக்கு, ஐபிஓ என்ன வந்திருக்கு, இது மாதிரி மார்க்கெட் டேட்டா பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட் ட்ரேட்ஸ் பார்த்துக்கலாம், பல்க் டீல்ஸ், பிளாக் டீல்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பல்க் டீல் பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தை யார் வாங்கியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன விற்றுருக்காங்களா, வாங்கியிருக்காங்களா, எவ்வளோ வேல்யூ, இதெல்லாம் தெளிவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி பிளாக் டீல்ஸ், எஸ்எஸ்டி ட்ரேட்ஸ், இன்சைடர் ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். கார்பரேட் ஆக்ஷன், எது வந்துட்டு புதுசாக போனஸ் கொடுக்குறாங்க, யார் ரைட் கொடுக்குறாங்க, யார் ஸ்பிளிட் கொடுக்குறாங்க, பைபேக், டிவிடெண்ட். ஸோ இது மாதிரி பல தகவல்கள் வந்துட்டு குவிக்காக நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதிலே குவார்டர் ரிசல்ட்ஸ் நம்ம ஏற்கனவே கீழே பார்த்த மாதிரி இன்றைக்கி இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற குவார்டர் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல் டேட்ஸ்களை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது கிடைக்குது. அக்டோபரில், நவம்பரில், அதை தாண்டி நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அப்கமிங் ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் வராது, இனிமேல் வரப்போத குவார்டர் ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு அவந்தி ஃபீட்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் கிடைக்கும். அதில் பேசிக்கான ஒரு டீட்டெயிலை எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரேஷியோ கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர், பிஎஸ்சி என்எஸ்சி கோடு, அதை தாண்டி வந்துட்டு இப்போ இந்த மார்க்கெட் கேப், இது மாதிரி ஒரு ஃபியூ கம்ப்ளீட் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரொம்ப தேவைப்படுற டீட்டெயில்ஸு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ரேஷியோ டு டேபிள் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இதை தட்டினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். நீங்கள் அந்த ரேஷியோவை இந்த டேபிளில் உங்களுக்கு வேண்டிய டேபிளில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இது எளிதாக காண்பிக்கும். இப்போ இது வந்துட்டு இந்த ரேஷியோவை நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். புதிதாக உங்களுக்கு வேணும்னு வச்சிங்களேன், இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போது புதிதாக ஒரு ரேஷியோவை நீங்கள் கிரியேட் பண்ணணும், கஸ்டம் ரேஷியோ, அது கூட இதில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அக்வரர் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோவை எனக்காகவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாலாஜி இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி காணொலியாக போடுறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், கம்பெனி என்ன பண்ணுது, அதனுடைய இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி இந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ரீட் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்ன செக்மெண்ட்ஸ் இருக்குது, மிக மிக அடிப்படையான விஷயம் வந்துட்டு அவங்களுடைய குவார்டர் ரிசல்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ல தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 10 அந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் நீங்கள் இந்த டீட்டெயில் பார்க்க முடியும். அதற்கு மேலே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ப்ரீமியம் வந்துட்டு காசு கட்டணும். அடுத்ததாக இந்த இதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த எக்ஸ்போர்ட் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு எக்ஸலில் வரும். நம்ம கூட ஒரு டெம்ப்ளேட் எக்ஸல் வச்சுருக்கோம். அந்த எக்ஸல் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம 4 வீடியோஸும் போட்டிருக்கோம். வீடியோடைய லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த எக்ஸல்லே வந்துட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாலோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நான் ஃபாலோ பண்ணதில் அது அன்ஃபாலோன்னு இருக்குது. ஃபாலோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த வாட்ச் லிஸ்ட்டில் அது வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்னிக்கல் சார்ட்டு, பல 1 மந்த், 6 மந்த்ஸ், 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர், மேக்ஸிமம் ஃபுல் டைம் எல்லாத்துக்குமே சார்ட் பார்த்துக்கலாம். கீழே ஏதாவது நீங்கள் லைன் ஆட் பண்ண வச்சிங்களேன், 50 மூவிங் ஆவரேஜ், 200 டே மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு தேவையானது தான். இது ப்ரைஸ் ஆட் பிஎஸ்சிங்கிறது செப்பரேட். ஏன்னா இப்போ எக்ஸாக்டாக இது வந்து என்எஸ்சியில் இருக்கும். ப்ரைஸ் ஆட் பிஎஸ்சியும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே வந்துட்டு ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் பி ரேஷியோனுடைய ஏற்ற இறக்கங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த டியூரேஷன்ஸில். அதை தாண்டி 3 ரேஷியோ வச்சுருக்காங்க. சேல்ஸ் அண்ட் மார்ஜின், இவி பை எபிட்டா, ப்ரைஸ் டு புக், மார்க்கெட் கேப் பை சேல்ஸ். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இவி பை எபிட்டா, ப்ரைஸ் டு புக் இதெல்லாமே வந்து இந்த ரேஷியோஸ்லாம் வச்சு நம்ம நல்ல விலை கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். அலர்ட்ஸ் வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அலர்ட்ஸ் போட்டிங்கன்னா இப்போ ப்ரைஸ் இவ்வளோ போனால் பண்ணிக்கோ, ப்ரைஸ் நீங்கள் இப்படி போனால் பண்ணிக்கோ, இது மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காணொலியில் 2 இணையதளங்கள் பார்த்துருக்கோம். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸாக இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்த காணொலி மிக மிக முக்கியமானது, இதனுடைய அடுத்த பகுதி. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனர் வெப்சைட்லேயே ஸ்மார்ட் அனலைஸ்ன்னு சொல்லி ஒரு குரோம் பிளகின் இருக்குது. அந்த பிளகினை பற்றி நான் விளக்குறேன். அதை தாண்டி இன்னும் 2 இணையதளங்கள், ஏஎம்எஃப்ஐ கொடுக்கக்கூடிய இணையதளங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் எட்ஜ்னு ஒரு இணையதளம். இந்த இணையதளங்களில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, நமக்கு எப்படி பயன்படுங்கிறத விளக்குறேன். மறக்காமல் அந்த காணொலியும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.